Hi everyone, welcome to Asan Academy. நேத்து verbsல இருக்கிற சப்டாபிக்ஸை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த verbsல வந்து மெயின் verbல transitive and intransitive verb பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து verbsல மெயின் verbsல we are going to look at regular and irregular verbs. இந்த regular irregular verbs வந்து நம்மளோட டாபிக்ல வந்து புதுசு. ஆனா நம்ம ஸ்கூல்லே வந்து 8வது 9வது எல்லாம் படிக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா எக்ஸ்பிளிசிட்லா போன சிலபஸ்ல அது இல்ல. சரியா? சோ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு வேர்ப்ல வந்து மெயின் வேர்ப் இருக்கும், ஒரு ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் இருக்கும். மெயின் வேர்ப்ஸ்ல வந்து மூணா ஸ்பிளிட் ஆகும். என்னென்னது இருக்கு? டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் and finite infinite non-finite verbs and regular irregular verbs. அதே மாதிரி அந்த சைடுல auxiliary verbs வந்து primary auxiliary and modals and semi modals னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறோம். ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இன்னைக்கு regular and irregular verbs பத்தி இதே மாதிரி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா regular verbs. ஓகே ஸோ என்ன சார் இதுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னா பாத்தீங்கன்னா நம்ம டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வேர்ப் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷனை வந்து குறிக்குது. அந்த ஆக்ஷன் வந்து ஒரு டிரான்சிட் மோஷன் கொடுக்குது. இட் இஸ் பாசிங் ஃப்ரம் தி சப்ஜெக்ட் டு தி ஆப்ஜெக்ட் இல்லையா? ஆனா இங்க வேர்ப் வந்து ரெகுலர் இர்ரெகுலர் நம்ம சொல்லும் போது நம்ம எதை பத்தி பேசுறோம்னா we are looking at mostly to do with ஃபார்ம்ஸ் ஆஃப் தி வேர்ப்ஸ். கரெக்டா? சப்போஸ் எப்படின்னா ஒரு வேர்ட் இருக்கும், அந்த வேர்டு வந்து ரெகுலரா இர்ரெகுலரா, அந்த வேர்டு வந்து வேர்ப் வந்து ரெகுலரா இர்ரெகுலரான்னு சொல்லிட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் வச்சு நம்ம டிசைட் பண்றோம். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் வேர்ப்ஸ். வாட் ஆர் ரெகுலர் வேர்ப்ஸ்? ரெகுலர் வேர்ப்ஸ்னா என்னன்னா இப்போ ஒரு வேர்ப் இருக்கு. ஓகே லெட்ஸ் சே டான்ஸ். இந்த டான்ஸ்ன்ற ஒரு வேர்டுக்கு வந்து அதோட பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் இந்த ரெண்டு ஃபார்மும் ஈடியிலேயே இருந்தால் then it is called as regular verbs. சரியா? it is called as regular verbs. so எந்த ஃபார்ம்லாம் வந்துட்டு எந்த verb இருந்தாலும் அது ரெண்டு ஃபார்ம்லயும், that is past tenseலயும் past participle-லயும் ed ஃபார்ம்ஸ் இருந்தா மட்டுமே that is called as regular verbs. இப்போ எக்ஸாம்பிள் இங்க எல்லாம் பாப்போமே, டாக்ன்ற ஒரு past tense வந்து என்னது? பேசினேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. so talked பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் டாக்ட் தான். சோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா யூஸ்ட் ஸ்டார்டட் அண்ட் ஸ்டார்டட். கரெக்டா? சோ இந்த மூணு வகையில நம்ம என்ன பார்க்கலாம்னா இது எல்லாமே வந்து ரெகுலர் வேர்ப்ஸ். ஏன் இது ரெகுலர் வேர்ப்ஸ்னா ஒன் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து இடி ஃபார்ம்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஒரே விஷயமா இருக்கிறதால then it is called as regular verbs. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து அப்போ ரெகுலர் வேர்ப்ஸ்னா என்னதுன்னா ஓகே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்? இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஓகே சோ இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னா என்னது? எங்கெல்லாம் நீங்க வந்து இடி ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணலையோ அதை தாண்டி என்னெல்லாம் வேர்ப்ஸ் வருதோ அது எல்லாமே வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்றது நம்ம சொல்லுவோம். ஓகே இந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து என்னன்னா மூணு ஃபார்ம்ஸ் இல்ல மூணு டைப்ஸா நம்மளால வந்து பிரிக்க முடியும். அப்ப ஈஸியா நம்ம வந்து படிச்சுக்கலாம் இல்லையா? சோ டைப் 1 இப்போ நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ்ல என்ன சொன்னோம்? இடி ஃபார்ம்ஸ் இருந்தா மட்டும் தான் ரெகுலர் வேர்ப்ஸ் சொல்லிட்டோம். அப்போ இங்க இடி ஃபார்ம்ஸ் இல்லாத வகையில எல்லாமே வந்து ரெகுலர் வேர்ப்ஸ். டைப் 1 என்னன்னா பாத்தீங்கன்னா ஆல் த்ரீ ஃபார்ம்ஸ் ஆர் தி சேம். அப்படின்னா ஒரு வேர்ப் இருக்கு, அதோட பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் அதே தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கட் புட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனா நம்ம சில இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜெனரல் பிராக்டிஸ் கட்டடு அப்படின்லாம் சொல்லுவோம். ஹி கட்டட் ஹிஸ் ஃபிங்கர் சார் அப்படின்னு வேற நம்ம எல்லாம் சொல்லுவோம். கரெக்டா? அந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகளே இல்ல. சோ இங்க பாத்தீங்கன்னா இதோட பேஸ் வேர்ப் இஸ் கட். அதோட பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ரெண்டு ஃபார்மும், that is all the three forms are the same na, that is the type 1 and type 1 irregular verb. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குவிக்கா நம்ம பாத்துருவோம் டைப் 2. ஓகே டைப் 2ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? two of the forms are the same. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட்ல நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ்ல என்ன பார்த்தோம்? இடி ஃபார்ம்ஸ் மட்டுமே இருக்கும். செகண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? மூணு வேர்ப் ஃபார்ம்ஸும் ஒன்னா இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு வேர்டு பேஸ் வேர்டு வந்து பெண்ட்னு இருந்ததுன்னா இந்த ரெண்டு வேர்டும் ஒரே ஒரு ஃபார்ம் ஆஃப் வேர்டா இருக்கும். தட் இஸ் பெண்ட் பாத்தீங்கன்னா பைண்ட் பவுண்ட் லேர்ன்ட் அப்படியும் இருக்கும், லேர்ன்ட்னு இருக்கும். கரெக்டா? சோ அதே மாதிரியும் இருக்கும். சோ burnt இருக்கும், burned நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். think thought catch caught. சோ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்? இது வந்து டைப் 2 பார்ட் ஆஃப் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைப் 3. இந்த டைப் 3ல பாத்தீங்கன்னா ஆல் ஃபார்ம்ஸ் ஆர் டிஃபரெண்ட். சோ இர்ரெகுலர் ஃபார்ம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே
ப்ளோ ப்ளூ ப்ளோன். பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட ஆக்சிலரி ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ட் எடுத்தா கூட வாஸ் வேர் பீன். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் மெயின் வேர்ப்ஸ் இது எல்லாமே இங்க ரெகுலர் இர்ரெகுலரா பிரிச்சு நம்ம வந்து இதை பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வந்து எடுத்துட்டு போயிட்டு இது ரெகுலரா இர்ரெகுலர் வேர்பான்னு சொல்லிட்டு பிரிக்கிறது தான் நம்மளோட இந்த செக்ஷனோட வேலை. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சி சா சீன், ரன் ரேன் ரன். ஸோ எல்லாம் பாத்துங்க, எல்லாம் இந்த பேஸ் வேர்ப் ஒன்னா இருக்குது, எல்லா வேர்ட்ஸுமே டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த எல்லா வேர்ட்ஸுமே டிஃப்ரெண்டா இருக்கும்போது இது இர்ரெகுலர் வேர்ப். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒரு ரெகுலர் வேர்ப்னா வந்து இடி ஃபார்ம்ஸ் இருந்தா போதும், இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னா அதர் தென் இடி ஃபார்ம்ஸ். அதர் தென் இடி ஃபார்ம்ஸ்ல வந்து டைப் 1 டைப் 2 டைப் 3 பிரிக்கிறோம். டைப் 1னா வந்து எல்லாமே ஈக்குவலா இருக்கும். டைப் 2னா வந்துட்டு ரெண்டு ஃபார்ம் வந்து ஒன்னா இருக்கும். டைப் 3னா எல்லா வேர்ட்ஸுமே டிஃப்ரெண்டா இருக்கும். இட் இஸ் சோ சிம்பிள், ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இதுல வந்து நம்ம எப்படி படிக்கிறதுனா நிறைய பிராக்டிஸ் பண்ணா மட்டுமே படிக்க முடியும். ஏன்னா வேர்ப்ஸ்ன்றது அல்ல இருக்கு இல்லையா, ஒரு டிக்ஷனரி மாதிரி தான். என்னென்ன ஆக்ஷன் வேர்ட்ஸோ அது எல்லாமே வேர்ப்ஸ். ஸோ வி கேன் ஒன்லி யூஸ் இட் ஒன்லி த்ரூ தட். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைனைட் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் அதை பத்தி நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் டாபிக்ல.